தேவ செய்தியின் தலைப்பு என்ன? உபசரிப்பின் ஆழம். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டாலிட்டி. நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த உபசரிப்பு, விருந்தோம்பல் மிகவும் இன்றியமையாதது கிறிஸ்தவத்தில். அதை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:18 முதல் 20 வரை. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வந்தாள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களிலிருந்து எங்களோடு பேசும் ஆண்டவர். என்னுடைய இருதயத்தில் அந்த உபசரிப்பு என்ற இன்றியமையாத ஒரு கேரக்டர் இதை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது எங்களுக்குள்ளே அப்படி படிப்படியாக உருவாகட்டும். சபைக்கு இது மிகவும் அவசியமானது ஆண்டவரே. சபையின் வளர்ச்சிக்கு ஆண்டவரே, உமது சித்தத்தை செய்வதற்கு எங்களுக்கு அந்நியரை உபசரிக்க நாடுகள் என்று சொன்னீர். அப்போ அந்த உபசரிப்பின் குணம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். வசனத்தை கேட்களுடைய இருதயத்தில் இந்த நல்ல சுபாவம் ஊற்றுவீராக. எல்லா தடைகள் விலகட்டும். எல்லா ஜென்ம சுபாவங்களை நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டு தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தின் பின்னணியை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். பக்தன் ஆபிரகாமுடைய வேலைக்காரன், பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் நம்ம யூகிக்கிறது என்ன அப்படின்னா எலெயாசார் என்று யூகிக்கிறோம். இந்த ஆபிரகாமின் வேலைக்காரன் தன்னுடைய எஜமான் ஆபிரகாமனுடைய குமாரன் ஈசாக்குக்கு மணமகளை தேடி நெடுந்தூர பிரயாணப்பட்டு வருகிறார். அவர் பிரயாணப்பட்டு களைப்போடு ஒரு இடத்துல வந்து நிற்கிறார். அங்கு ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்னுடைய எஜமானின் குமாரன் ஈசாக்குக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி சில அடையாளத்தை அவன் தேவ சமூகத்தில் கேட்கிறான். ஒரு சிறிய ஜெபம். நின்று கொண்டே செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். பிரயாணங்களில் செய்யலாமா? செய்யலாம். ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பது ஆண்டவருக்கு பிடிக்கும். பிரயாணத்தில் களைப்போடு வந்து நிற்கிறான். ஒரு வார ஜேர்னி. அந்த பிரயாணத்தின் முடிவில் ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், அப்போ நமக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணலாம். அது உதடு அசையாது, யாருக்குமே தெரியாத ஜெபம். அப்படி பண்றாரு. என்ன அப்படின்னா, என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு நீர் காரியத்தை சித்திக்க பண்ணும். அல்லேலூயா, ஆமென் என்று சொல்லி ஒரு பொருத்தனை ஜெபம், ஒரு அடையாளத்தின் ஜெபம். ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை கேட்டு ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆனால் அது தேவ சித்தத்தின் மையமாக இருக்கணும். நம்ம சுய விருப்பத்தின் மையமாக இருக்கக்கூடாது. செல்ஃப் சென்டராக இருந்துடக்கூடாது. ஒரு ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ். ஆண்டவரே, இப்படி நடந்தால் இது உங்கள் சித்தம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அடையாளத்தை கேட்கலாம். தப்பு கிடையாது. ஆனால் சித்தத்தின் மையமாக இருக்கணும். நம்ம விருப்பத்தை மையமாக வச்சுட்டு நம்ம கேட்டுறக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அடையாள ஜெபங்கள் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க பரிசுத்தவான்கள். ஏன் அப்படின்னா, நம்ம அடையாளத்தை பார்த்து தான் ஆண்டவரை நம்புகிறோம். வேதம் அப்படி சொல்லலை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பார்க்கிறதின் அடிப்படையில் இல்லை, காண்பதின் அடிப்படையில் இல்லை. சீட்டு போட்டு டிசைட் பண்ணலாமா? கூடாது. அதுவும் செய்யக்கூடாது. சீட்டு போட்டு டிசைட் பண்ணுறது, அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட அதிகமாக கேட்டு அதன்படி இப்படி நடந்தால் ஓகே ஆண்டவரே, ரொம்ப டேஞ்சர் இது. கடைசியில் வாக்கிங் சைட் அங்கே கொண்டு போய் இருந்துடும். பார்ப்பதினால் கிறிஸ்தவ ஜீவியம், அடையாளத்தை கேட்பதினால் கிறிஸ்தவ, அப்படி கிடையாது. விசுவாசத்தின் அடிப்படையில் தான். ஆனால் சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, தேவ சித்தத்தை மையமாக வைத்து கேட்டால் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சரி,
எதுனாலும். ஆனால் சீட்டு போடக்கூடாது, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டு கொடுத்திருக்கிறது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, ஆமென். வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற ஆவியானுடைய சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும். 12 அப்போஸ்தலர்ல யூதாஸ் போயிட்டான். அப்போ அவனுக்காக மத்தித்தியாங்கிற சீட்டு போட்டு தானே எடுத்தாங்க. அதுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்டார். அதுவரை அவங்க பரிசுத்த ஆவியை பெறல, மாம்சத்தில் முடிவெடுத்தாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதற்கப்புறம் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்படுகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சீட்டு போடுற பழக்கமே இல்லை. ஏன்னா ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் தருவார். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் காத்திருக்கலாம். தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய துணையை நாடுங்கள். அவர் நமக்கு தேற்றரவாளன். அல்லேலூயா, அவர் நமக்கு துணையாளர், சிறந்த ஆலோசனை கர்த்தர். அவர் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார். சரி, இங்கே பக்தன் எலெயாசார் வச்சுக்கலாமே. எலெயாசார் தேவனோடு பேசுகிறான், ஒரு அடையாளத்தை கேட்கிறான். வாசிக்க கேட்போம். 4ஆம் வசனத்தை வாசிக்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றார். என்னுடைய ஜெபத்தின் மையத்தை பார்த்தீங்களா? நீர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த பெண். எல்லாமே அப்பாயிண்டட். எஜமான் என்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஃபுல்லா எஜமான் தாங்க. இவனுடைய பேச்சு, இவனுடைய நடவடிக்கை, ஒரு வேலை கொடுத்தா நம்ம முழுக்க யாரை மையமாக வைத்து செய்யணும் அப்படின்னா ஆண்டவரே மையமாக வைத்து செய்யணும். அல்லேலூயா, ஆமென். நிறைய பாடங்கள் இருக்குங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இங்கே பிதாவானவர் இருக்கிறார். பிதாவின் நிழலாட்டத்தில் ஆபிரகாம் இருக்கிறார். குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டத்தில் ஈசாக்கு இருக்கிறார். இந்த எலெயாசார் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப நம்ம கேட்கலாம், நாங்க எங்க பாஸ்டர்? நம்ம தான் ரெபெக்காள். அல்லேலூயா. நம்ம ரெபெக்காள்ங்கிற அந்த கதாபாத்திரத்தில் வைத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கணும், சூப்பராக இருக்கும். ஈசாக்கு ஒருத்தர் தான் முற்பிதாக்களில், நான் சொல்கிறது முற்பிதாக்களில் ஒருவனுக்கு ஒருத்தி கான்செப்ட். யாருன்னா ஈசாக்கு மட்டும்தான். ஈசாக்கு பியோர்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓ சபை ஸ்தோத்திரம், நியமிக்கப்பட்ட மணவாட்டி சபை. அல்லேலூயா. அப்போ இந்த ரெபெக்காள், அவளுக்குள் இருந்த அந்த உபசரிப்பின் ஆழம், அது திருச்சபைக்கு இருக்கும்போது சபை பலுகி பெருகும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் தேவ சித்தம் நடக்கும். இதுவரை ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டாலிட்டி வேணுங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன? நல்ல வந்தோரை உபசரிக்கிறது. வாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்குற நல்ல உபசரிப்பின் அன்பின் கலாச்சாரத்தில் தேவன் நம்மளை பிறக்க வைத்திருக்கிற நல்ல கரங்களை தட்டி ஓ தமிழகத்தில் நாம் பிறந்ததுக்காக சந்தோஷப்படணும். எல்லாம் வேதத்தின் அடிப்படையிலேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓடி போய் இப்படி கை கூப்பி வெல்கம் சொல்கிறோம் பாரு. அப்படி வர்றவங்கள வரவேற்கணும். எங்கேயாவது வீட்டுக்குள்ள மூலையில் போய் உட்காந்துட்டான், வந்தால் வரட்டும் போகட்டும் அப்படி சொல்லக்கூடாது. வேதம் அப்படி நமக்கு சொல்லலை. உபசரிப்பின் ஆழம் நமக்கு வேணும். வருகிறவர்களை வெல்கம் பண்ணணும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். சில நேரங்களில் தேவ தூதர்கள் கூட வரலாம். தேவ தூதர்கள் கூட ஏழைகளாக, திக்கற்றவர்களாக, விதவையாக, தர்மம் கேட்கிறவர்களாக வந்து நம்ம வாசப்படியில் நிற்கலாம். துரத்தி அடிச்சிடாதீங்க. உபசரிப்பு இல்லைன்னா வேஸ்ட்டுங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே ஜீரோ தான். அன்பின் உபசரிப்பு, கரிசனையோடு, கனிவோடு, அன்போடு அவங்களை நம்ம வரவேற்கணும். அல்லேலூயா. விசேஷமாக திருச்சபையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிதாய் ஒரு விசுவாசி வர்றாங்கன்னா ஆண்டவர் சில நேரத்தில் அப்படி அனுப்பி பார்ப்பார். இந்த காரணம்பேட்டை சபையார் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அவங்கள வரவேற்கிறோமா,
அல்லது அவங்ககிட்ட பேசுகிறதே இல்லையா, தோத்திரம் போடுறதே இல்லையா, எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாருங்க. சிரித்த முகத்தோடு வேற என்னங்க நமக்கு வேணும்? ஒரு ஸ்மைல் தான் பெரிய கிஃப்ட் உலகத்திலே. இந்த விருந்தோம்பல் ஒரு பணிவை குறிக்கிறது, ஒரு அன்பை குறிக்கிறது, அவர்கள் மேல் ஒரு கரிசனை. யாருன்னே தெரியாது, புதுசாக வந்து நிற்கிறாங்க, ஏழைகளாக இருப்பாங்க, திக்கற்றவர்களாக இருப்பாங்க, ஆதரவற்றவராக இருப்பாங்க. சபைக்கு கண்டிப்பாக இந்த விருந்தோம்பல் அவசியம். ஆமென். இந்த விருந்தோம்பல் உபசரிப்பு என்பது என்ன அப்படின்னா, தன் சொந்த தேவைகளுக்கு மேலாக அந்நியரின் தேவைகளை வைப்பது. ஒருத்தவங்க வர்றாங்க, நம்ம சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒதுக்கி வச்சுட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லி வரவேற்று உட்கார வச்சு, நமக்கு 1008 வேலை இருக்கும், ஐயோ இந்த நேரத்தில் வந்து தொலைச்சிட்டாரு அப்படி சொல்லக்கூடாது. ஆக நம்முடைய சொந்த தேவைகளுக்கு மேலாக அந்நியரின் தேவைகளை வைப்பது உபசரிப்பு. ஆமென். பெட்ரோல் பங்க்ல முதலாளிகள் சொல்ற அறிவுரை என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? சிரிச்சுக்கிட்டே பேசணும், கஸ்டமரை விட்டுறக்கூடாது. அது சிடு சிடுன்னு அடுத்த தடவை பெட்ரோல் நீ ஆச்சு உன் பெட்ரோல் ஆச்சு எனக்கு எதுக்கு வேணும்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆக ஒரு கஸ்டமரை வரவேற்கிறதுல பாருங்க, ரிசப்ஷனிஸ்ட்னு ஒருத்தனை வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு 1008 துக்கம் இருக்கும், ஆனால் சிரித்த முகத்தோடு வரவேற்கணுங்க. இந்த வரவேற்பு அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் அண்டைகளே சேர்க்கும். ஆமென். இவள் இப்படி ஜெபிக்கிறான், கர்த்தர் நியமித்த ஒரு பெண்ணை என்னுடைய எஜமானின் மகனுக்கு தருவீராக. என்ன அடையாளம்? நான் இப்போ போய் தண்ணி கேட்க போறேன், எந்த பெண்கிட்ட கேட்குறனோ அந்த பெண் குடத்தை இறக்கி எனக்கு கொடுக்கணும், குடி என்றும். இவருக்கு மட்டும் இல்லை, இவர் கூட வந்த 10 ஒட்டகங்க, ஒரு ஒட்டகம் 25 கேலன் குடிக்குமா. 10 ஒட்டகம் 1000 லிட்டர் தண்ணி இதுக்குள்ளே போய் இறங்கி எடுத்துட்டு வந்து ஊற்றும். 1000 லிட்டர் தண்ணியை ஒரு பெண் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒட்டகம் தானாக வந்திருக்குமா? வேலைக்காரர்கள் உண்டு. ஆக எத்தனை வேலைக்காரர்கள், எலேசார், ஒட்டகங்கள், அதுவும் ஒரு வார பயணம், சும்மா கிடையாது. அதை ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தேன். அந்த வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வார பயண களைப்புல அது குடிக்கிற தண்ணிக்கு அளவே இல்லையா. அத்தனை விசை ஒரு பெண்ணானவள் இறங்கி போய் கொண்டு வரணும்னா அவளுக்குள்ள எத்தனை நல்ல குணம் இருக்கணும். ஆமென். ஆமென். மூஞ்சியை சிடு சிடுன்னு வச்சிருக்க கூடாது. ஆமென். எரிஞ்சு கொட்டக்கூடாது. ஸ்தோத்திரம். இப்படி நல்ல குணங்கள் அவளுக்கு இருக்கணும். திருச்சபை மணவாட்டிக்கு ஒத்திருக்கிறது. அல்லேலூயா. ஈசாக்குக்கு நியமிக்கப்பட்ட சபை. ஆமென். அப்போ எவ்வளவு கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு புன்முறுவலோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட குணத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று ரோமர் 12:13 சொல்லப்படுகிறது. யாக்கோபு 1:27 எது சிறந்த பக்தி? விதவைகள், திக்கற்றவர்கள் படுகிற உபத்திரவத்தில் அவங்கள விசாரிக்கணுங்க. சபை ஒருபோதும் உத்தம விதவைகளை நிராகரிக்க கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. மனசுல அவங்களுக்கு வேதனை இருக்கும், அப்படிப்பட்டவங்களை நம்ம ஒரு வார்த்தை கனவீனம் பண்ணிடக்கூடாது, திட்டிடக்கூடாது, பெரிய சாபக்கேடாய் மாறிடும். விதவைகளை விசாரிக்கணும், திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கணுங்க. நம்மால் ஆன உதவிகளை செய்யணும். அதுதான் சிறந்த பக்தி. ஆமென். அந்த விருந்தோம்பல், இந்த உபசரிப்பு மிக மிக அவசியம். ஆமென். ஏன் இப்படி கேட்குறாரு அப்படின்னா, எலியாசார் கேட்குறாரு அப்படின்னா, எலியாசார் யோசிக்கிறார், என்னுடைய எஜமான் எத்தனை உத்தம குணம் படைத்தவர், எத்தனை வேலைக்காரர்களை வைத்து அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இப்ப எஜமாட்டி இறந்து 3 வருஷம் ஆச்சு. ஈசாக்குக்கு இப்போ 40 வயசு. இப்போ மாமியார் இல்லை, மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார். ஆபிரகாம். வரப்போகிற மருமகள் எத்தனை கனி உள்ளவளாய் இருக்க வேண்டும், அவள் சோத்திரம் இரக்க குணமுடையவளாய் இருக்க வேண்டும், அவளுக்குள்ள ஒரு மென்மை இருக்கணும், ஒரு சாஃப்ட்னஸ், முகத்தில் எதுவும் காமிச்சிடக்கூடாது. யோசிக்கிறார், எங்க ஆபிரகாம் என்னுடைய எஜமானுடைய இருதயம் அது துக்கப்படக்கூடாது, மருமகளின் நிமித்தம் துக்கப்படக்கூடாது. எத்தனை வீட்டில் மருமக பிரச்சனைங்க.
அந்த வீடே ரெண்டா போயிருது. துரத்தி விட்டுறா மருமக. ஆக ஸ்தோத்திரம். இப்படி யோசிச்சிருப்பார், நமக்கு வரப்போகிற எஜமானுடைய மகனுக்கு வரப்போகிற துணைவியார் இப்படி இல்லைன்னா நம்ம எல்லாம் காலி. ஆமீன். ஆபிரகாம் துரத்தப்பட்டுறார். யோசிக்கிறார், நல்ல ஒரு ரெபெக்காள் வேணும், கனி உள்ளவள் மட்டுமல்ல பலசாலி. ஹல்லேலூயா. ஆமென். எஜமாட்டின்னு எப்படி இருக்கணும்? நல்ல தன்னை திடப்படுத்தினவளா இருக்கணுங்க. நமக்கே பிரச்சனை, நீ மற்றவங்களுக்காக எப்படி ஜெபிக்க முடியும்? ஆக திருச்சபை பலன் அடைவதில் ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பரிசுத்தவான்கள் தேவனுக்கு அடுத்த காரியத்தை எதை வைக்கிறாங்கன்னா ஆரோக்கியத்தை. இன்னைக்கு நிறைய ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், இந்த ஆலோசனை இங்க பின்பற்றினீங்கன்னா ஒரு செழிப்புள்ள வாழ்வு வாழ்வீர்கள். அல்லேலூயா. திருப்தியான வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆரோக்கியத்தை ப்ரையாரிட்டியில் செகண்டாக வைக்கிறாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, ஃபஸ்ட்டு குடும்பத்தை தானே வைக்கணும், குடும்பத்தை தான் வைக்கணும். இதில் சுயநலத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, குடும்பத்தை பேணி காக்கணும் அப்படின்னா குடும்ப தலைவன் நல்ல திடகார்த்தமாக இருக்கவே. அல்லேலூயா. உலகத்தில் காயம்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், திக்கற்றவர்கள் சபையை தேடி வர்றாங்கன்னா சோதரன் நம்ம எவ்வளோ திடமாக இருக்க வேண்டுங்க. நல்ல ஆரோக்கியமுடையவர்களாக இருக்கணும். நம்மளே அழுதுகிட்டு சோத்திர கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்த நானே பிரச்சனையில் இருக்கேன், நான் உனக்கு எப்படி ஜெபிக்க முடியும்? அப்போ எலெயாசார் இந்த கேட்ட இந்த விண்ணப்பத்தில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. எங்க எஜமாட்டி பலசாலியா இருக்கணும். 1000 லிட்டர் தண்ணி எடுக்கணும் அப்படின்னா அவளுக்குள்ள பலவீனமே இல்லை. பாருங்க எவ்வளவு பலனுள்ளவளா இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒரு சிலர் உங்களிலே உங்களுடைய பலத்தை அற்பமா நினைக்கிறீங்க, ஆரோக்கியத்தை அற்பமா நினைக்காதீங்க. உங்கள் ஆரோக்கியம் மிகவும் ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, தொண்டையில கத்தியை வைக்கிறதே இல்லை. அப்புறம் ஆண்டவர் இந்த வியாதியை கொடுத்துட்டார். என்ன பிரச்சனை? ஆண்டவர் கொடுக்குறப்ப ஒரு ஹிஸ்டரியில் வாசித்தேங்க, 100 ஆண்டுகள் சாப்பிட வேண்டியதை 25 வருஷத்துலேயே சாப்பிட்றோமா. 100 ஆண்டுகள் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டு, அது இப்போல்லாம் வறட்சிங்கிறது இல்லைங்க. முந்தி நாள்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சி குடிப்பாங்க, பழைய சோறு. இப்போலாம் அதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாம். 100 வருஷம் சாப்பிட்ற சாப்பாட்டை 25 வருஷத்தில் சாப்பிட்டா எப்படிங்க இந்த உடல் தாங்கும்? உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அரைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் யாரோடு பேசுகிறாருன்னு தெரியல. சோத்திரம். தொண்டையில் நீ கத்தியை வைக்கணும். அல்லேலூயா. உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும். நீ கொண்டு வராட்டி மெடிக்கல் கொண்டு வரும். அது தேவையா? காசும் போச்சு, இருக்கிற மன நிம்மதியும் போச்சு. நீ நல்ல ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம். ஆமென். எது வேணுமோ அதை மட்டும் லிமிட்டாக சாப்பிட்டு பாருங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீர்கள். ஓ, நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் ஆரோக்கியத்தில் ஆண்டவருக்கு அடுத்த கவனம் செலுத்தியே ஆகணுங்க. அதுக்கப்புறம் தான் மனைவி பிள்ளைகள், அப்புறம் மற்ற எல்லாம். அப்புறம் ப்ரையாரிட்டி மாற்றாதீங்க. இங்கே எலெயாசார் நினைக்கிறார், எங்க எஜமானனுக்கு வரப்போகிற மருமகள் பலசாலியா இருக்கணும். அல்லேலூயா. அப்பந்தான் பலவீனமாய் வருகிறவர்களை அவள் தாங்க முடியும். இவன் கேட்ட இந்த விண்ணப்பம் முழுக்க முழுக்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்தது. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 31:15 வாசிக்க கேட்போம். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள் எஜமாட்டி. விர்ச்சிய சுமன். எப்பவும் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆர்டர் பண்ணிட்டு இருக்க கூடாது. அவ குணசாலியான ஸ்திரியே அல்ல. கடை சாப்பாடையே சாப்பிடுறது. குணசாலியான ஸ்திரீ அழகு பார்த்தீங்களா? வீட்டாருக்கு படி அளக்கிறாள், தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறாள், இருட்டோட எழுந்து எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறாள். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். வாங்குகிற அளவுக்கு தன்னை திடப்படுத்திக் கொள்ள என்ன சாமர்த்தியம் பாருங்க. தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். அப்பா, எலெயாசார் கேட்ட
விண்ணப்பம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 31. இப்படிப்பட்ட ஒரு எஜமாட்டி எங்களுக்கு வேணும். ஸ்தோத்திரம். அவள் 20ஆம் வசனத்தை வாசிங்க. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். கவனிங்க, ஏழைகளுடைய நிலைமை தெரியணும்னா அவங்களுடைய அடிமட்ட தேவைகள் அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். ஆக இரக்க குணம், கனிவு. இங்க எலெயாசார் கேட்ட அந்த விண்ணப்பத்திலே பார்த்தீங்கன்னா வெளிப்புற அழகே இல்லைங்க. எஜமாட்டி இப்படி ஹேர் ஸ்டைல் இருக்கணும், இவ்வளோ கலராக இருக்கணும், சுண்டுனா ரத்தம் வரணும், ரோஸ் கலரில் இருக்கணும், அப்படிலாம் கேட்கல. இவன் முழுக்க முழுக்க கேட்டது உள்ளான அழகு. ஹல்லேலூயா. அப்போ புறமான அழகு. நம்ம தேவனுக்கு பிரியமானதை கேட்டுட்டா கர்த்தர் ரெண்டையும் தருவார். ஹல்லேலூயா. 16ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:16. அந்த பெண் மகா ரூபவதி புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். இவன் கேட்டது உள்ளழகு. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு பிரியமானதை கேட்டுட்டா எல்லாவற்றையும் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ சபை, மணவாட்டி சபை உள்ள அழகு இருக்கணும். இந்த கனிவு நிறைந்த குணம், இரக்கம் நிறைந்த குணம், சோத்திரம், பலசாலியா இருக்கணும். விசேஷமாக தன்னார்வமா செய்யணுங்க. யாரும் சொல்லி செய்யக்கூடாது. இவன் கேட்டதை யோசித்து பார்த்தேன். உங்களுக்கு குடிக்க கேட்குறீங்க, ஓகே. நான் கேட்காமலே ஒட்டகத்துக்கு கொடுக்கணுமா? அது எப்படிங்க? அது எப்படி முடியும்? அது வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்கன்னா ரொம்ப இன்னும் நமக்கு கோபமா வரும். 21ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமா இருந்தான். எங்க மௌனமா இருந்தான்? 10 ஒட்டகங்களுக்கு வீட்டுக்கு வரப்போற எஜமாட்டி 1000 லிட்டரை வந்து ஊத்துறாளே, இவன் கை கட்டி வேடிக்கை பார்க்குறானா? இவன் ஒரு வேலைக்காரனா? நமக்கு கோவம் வருது பாரு. இந்த பெண் வந்து ஒரு அடிமையும் போல வேலை செய்கிறா. ஆனால் எலெயாசார் மௌனமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் பொறுமையாக பார்க்குறாரு அப்படின்னா, அந்த கனிவு அவரிடத்தில் இருக்கிறதா, இரக்க சுபாவம் இருக்கிறதா. ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு இவள் இறங்குவாளா, இவள் பலசாலி தானா, எல்லாவற்றையும் செக் பண்றார், அப்சர்வ் பண்றார். அப்படி அப்சர்வ் பண்ணி மௌனமா இருக்கிறார், அவசரப்படலை. நம்ம நினைச்சிருப்போம், அம்மா 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 நீங்க வேண்டாமா, நான் வேலைக்காரன், நீங்க வரப்போற எஜமாட்டிக்கு எப்படி அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் குட்டி செவராக்கியிருப்போம். இவன் பாருங்க, அவசரப்படலைங்க. பொறுமையாய் மௌனமாய் இருந்து வரப்போகிற எஜமாட்டின் திவ்ய சுபாவத்தை, ஸ்தோத்திரம், அவர் அப்படியே அனலைசிஸ் பண்றார். நம்ம போய் என்ன பண்றோம்? வேண்டாம், ஒரு பெண்ணை பிடிச்சி இவ்வளோ கஷ்டப்படுத்துறதா, ஐயோ பாவம், எனக்கு குடி கொடுத்தா பரவாயில்ல, வேலைக்காரங்க குடி கொடுத்தா பரவாயில்ல, 1000 லிட்டர் தண்ணியை போய் இப்படி சுமக்க வைக்கிறோமே சொல்லி நம்ம இறக்க சுபாவம் பண்ணி நம்ம போய் தடுத்து நிறுத்தி நம்ம வாங்கி ஊற்றிட்டு இருப்போம். சிலர் காரியம் ஏன் நடக்கல? நம்ம அவசரப்பட்டு தேவ சித்தத்தை நம்ம முழுவதும் நிதானமாக யோசிக்கணுங்க. அநேக காரியத்தை இழந்து வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு எலெயாசார் இடத்திலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சில அடையாளத்தை கேட்கலாம், தவறில்லை. ஆனால் அந்த அடையாளம் முடிகிற வரை நாம் மௌனமாக இருப்பது தேவ சித்தம். அல்லேலூயா. தேவன் இதில் எப்படி மூவ் பண்ணுறார் பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. இதில் ஆண்டுடைய நடத்திப்பு எப்படி இருக்கிறது, வெயிட் பண்ணுங்க. இப்பொழுது ஸ்தோத்திரம், அவன் ஜெபித்த ஜெபம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே அப்படின்னா நமது ஜெபம் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறாருங்க.
நமது உதட்டிலிருந்து நமது இருதயத்தின் குமுறலினால் வருகிற ஜெபம் முடிக்கும் முன்னே கர்த்தர் ரெபெக்காளை அனுப்புகிறவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபத்திற்கு எத்தனை வல்லமை உண்டு. நம்ம இருதயத்தில் பல நேரங்களில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா ஜெபிக்கும் போதே கர்த்தர் ரெபெக்காளை அனுப்புகிறார். நமக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி ஏற்ற நேரத்தில் நம்முடைய கண்கள் காணும்படி செய்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். இந்த 14ஆம் நாளிலே நீ ஜெபித்திருக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் கட்டாயம் பதில் செய்வாராக. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் ஆவி தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை. கரங்களை தட்டி பாடலாமா? ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், திவ்ய தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன். பாடுங்க. ஜெபமே ஜீவன். சொல்லலாமா? ஆமென். ஜீவிய தீர்க்கு ஜெபமே ஜெபம் ஜெயம், திவ்ய இதுவே சட்டம். அல்லேலூயா. சாயங்கால வேளையில இவன் ஜெபிக்கும் போது, ஜெபம் முடிவதற்கு முன்பாகவே கர்த்தர் ரெபெக்காளை இவனுக்கு முன்பாக அனுப்புகிறார். ஆமென். எல்லாம் எவ்வளவு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. இவன் ஜெபம் முடிகிறதுக்குள்ள இவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது கரெக்டா ரெபெக்காள் வரணும்னு எப்படிங்க அது? ஆண்டவரால் மட்டும்தாங்க முடியும். எல்லா காரியம் நம்மால முடியாது. ஆகவே நமது ஜெபமெல்லாம் தேவ சித்தத்தின் மையமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரியாத ஆண்டவரே, என் எதிர்காலம் நான் அறியேன் சுவாமி, என்னுடைய காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தேவ விருப்பத்தின் மையத்தில் நாம் ஜெபிக்கும் போது நமது ஆசீர்வாதங்களை ஜெபம் முடிப்பதற்கு முன்பாக நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற நல்ல தேவனை ஆராதிக்க ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் காத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் காணும்படி செய்வார். ஆனா உடனே அவசரப்படக்கூடாது. எலியாசார் மௌனமாயிருந்தான். ஆமென். தானியேல் 9:21, ஏசாயா 65:4, கூப்பிடுகிறதற்கு முன்னரே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லு. தானியேல் 9:21, ஏசாயா 65:4. இப்போ கரெக்டா ரெபெக்காள் வர்றா. இப்போ எலியாசார் போய் கேட்கிறார். வாசிக்க கேட்போம். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். இவன் எதுவுமே கேட்கல, அவனுக்கு மட்டும்தான் கேட்கிறான். ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் நாம் ஜெபிக்கும் போது சில அடையாளங்களை ஆண்டவர் பூரணமாய் நிறைவேற்றி தருவார். ஆமென். கிதியோன் கேட்டான் பாருங்க, நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அது ஆண்டவர் அப்படியே செய்து கொடுத்தார். தேவ சித்தத்தை அறிய இப்படி கேட்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சும்மா கேட்டேன் ஆண்டவரை டெம்ப்ட் பண்ணிடக்கூடாது. கேட்குறான், கேட்ட உடனே இவனுக்குள்ள தாழ்மை இருந்தது. எதிர்கொண்டு ஓடுறான். இவனுக்கு தாழ்மை இருந்துச்சு. சரி, ரெபெக்காள் மணவாட்டி சபை எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், நாமும் இந்த தாழ்மையை தரிக்க வேண்டும். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை, என்னவா அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும், சீக்கிரமா. சில காரியத்தை நம்ம சீக்கிரமா செய்யணுங்க.
கால தாமதம் கூட கீழ்ப்படியாமையை குறிக்கிறது. சீக்கிரமாய் சில காரியத்தை ஆண்டவருக்காக உற்சாகமா செய்யணும். தள்ளி போடாதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம். அதுவும் கீழ்ப்படியாமை. இந்த விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்கிற ஆழம் என்ன அப்படின்னா, வந்தவங்களை உட்கார வச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டா உட்காரட்டும், அப்புறம் தண்ணி கொடுப்போம் மெதுவாக, சீக்கிரமாக. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தன் சொந்த தேவைகளுக்கு மேலாக அந்நியருடைய தேவைகளை முதலாவதாக வைப்பது. ஆமென். நம்முடைய சொந்த 1008 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் விட்டு அந்த உபசரிப்பு. சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். நம்ம நினைப்போம், இந்த மாடை கழுத்தில் கட்டி இப்படி இறைக்கிற முறை அப்படிலாம் இல்லை. குடத்தை வச்சு தான் மொண்டு கொண்டு வருகிறாள். வேதம் பொய் சொல்லாது. அப்போ அந்த நாட்களில் ஒரு குடத்தை, அதுவும் வேத வல்லுநர் சொல்கிறாங்க, நல்ல பெரிய குடமாக இருக்குமா. பெரியானா திருப்பி போயிட்டு வர முடியாது, வீடு ரொம்ப தூரம். பார்த்தீங்களா, நல்ல பெரிய குடம், வெயிட்டான குடம். அப்போ எவ்வளோ பலசாலியாக இருந்திருப்பா. சபை அப்படி இருக்கணும், தன்னை பலப்படுத்திக் கொள்ளணும். எனக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க. நான் நீங்கள் என் மேலே அனுதாபப்படணும்னு சொல்லி என் பிரச்சனையை சொன்னால் யாராவது சபைக்கு வருவீங்களா? ஒரு பிரச்சனை கூட ஊழியக்காரன் சொல்லக்கூடாது. வாயை தர தேவனை தான் சார்ந்திருக்கணும், தேவனை தான் விசுவாசிச்சிருக்கணும். ஆக யாராவது புதுசாக வர்றாங்கன்னா உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். உங்கள் தேவைகளை விட மற்றவர்களை நாம் மேலானவர்களாக கருத வேண்டும். அல்லேலூயா. அதான் உபசரிப்பு. இவள் மென்மையானவள். பொதுவாக லேடிஸ் பலகீனமானவர்கள். ஆனால் இவள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அந்த கடினமான குடத்தை, அந்த ஹார்ட் ஒர்க் பண்ற கடின உழைப்பாளியா இருக்கணும் சபை. சோம்பேறி ஆசீர்வதிக்க மாட்டார் ஆண்டவர். கடின உழைப்பாளி மணவாட்டி சபை ஆண்டவருக்காக முன்னணியில நிற்கணும். அப்படிதானே? கடின உழைப்பாளியா இருக்கணும், தேவனுக்காக உழைக்கணும், அப்படி முன்னணியில நிற்கணுங்க. அதை ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இருந்தால் வர்றேன், அதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டார். சீக்கிரமா வரணும், கடின உழைப்பாளி, தன் ஆர்வமாக வரணும். ஆமென். கேட்டது 1, செய்யறது 10 டைம்ஸ். இவனுக்கு மட்டும்தான் தண்ணி கேட்டா, ஆனா அவ செய்கிறது குடியும் என் ஆண்டவனே என்று சொல்லி அடுத்த 19 வசனத்தை வாசிங்க. கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை எதுவா போனாலா செய்யறதெல்லாம் சீக்கிரமா செஞ்சிடும். தன் ஆர்வமாக தியாகமாக. சோத்திரம். யாரும் கட்டாயப்படுத்தி அல்ல. பலர் என்ன தப்பா நினைப்பாங்க, பாஸ்டர் சொன்னா நாங்கள் செய்வோம். இதாங்க பேஸு. வேற எந்த சும்மாவும் அப்படிதான். என்னுடைய கேரக்டர் யாரையும் வற்புறுத்தி செய்யக்கூடாது, கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது. அவங்க ஆண்டவர் மேலே உள்ள விருப்பத்தினால சபைக்கு வரணும். ஆண்டவர் மேலே இருக்க விருப்பத்தின்படி தான் எல்லாமே செய்யணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எங்களுக்கு சொல்ல தெரியாதா? நிறைய டாக்டிக்ஸ்லாம் இருக்குது, சொல்லவே கூடாது. என்னுடைய அனுபவங்களையோ என்னுடைய ஞானத்தையோ பலிபீடத்தில் பயன்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு அது இதுன்னு சொல்லிலாம் சபையை கட்டக்கூடாது. விசுவாச மக்களுக்காகவே தோணணும். சீக்கிரமாய் தன்னார்வமாய் தன்னால் முடிந்ததை கடின உழைப்போடு பலத்தோடு தேவனுக்கு செய்கிற பணிவிடை உபசரிப்பு. ஆமென். இதை செஞ்சு பாருங்க. இந்த சபைக்கு நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, இந்த சபை வளர்றத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவர் சும்மா கடன்கார தெய்வன் அல்லங்க. எலியாசார் பார்க்கிற இவர் வேலைக்காரர், எஜமாட்டி அடிமையை போல வேலை செய்கிறா. ஆண்டவர் பார்ப்பாரா? தேவ சித்தத்துக்காக அடையாளத்தை கேட்டார். ஆனால் அதே எலியாசாருக்கு முன்பாக தேவன் ரெபெக்காளை கனம் பண்ணினார். அல்லேலூயா. தன்னார்வமாக செய்யணும். வாலண்டியர், கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆமென். சோத்திரம். திணிக்க கூடாது. அவங்கள மனப்பூர்வமாய் செய்தால். வாசிக்கலாம் 20 வசனத்தை வாசிங்க. சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி. எதுங்க ஓடணும்? ஓடுறா பாருங்க. ஓடி அவனுடைய ஒட்டகங்கள் எல்லாம் மொண்டு வார்த்தார். ஏன் ஓடுறாரு அப்படின்னா, இப்போ இதெல்லாம் அப்சர்வ் பண்றாரு இளையாசார். இந்த கேரக்டர் அப்படியே யாருக்குள்ள இருக்கு? மாமனார் ஆபிரகாம்,
3 தூதர்கள் ஒரு விசை மதியான நேரத்தில் வரும்போது 99 வயது, அடுத்த வருஷம் ஈசாக்கு பிறக்க போறார். 99 வயசுல அந்த 3 புருஷர்களை ஓடி வரவேற்று ஆமென் பார்க்குறாரு. அப்படியே மாமனாரை வச்சு பார்க்குறாரு. இந்த இடத்துல வரப்போகிற எஜமானின் மருமகளை பார்க்குறார். ஓ, 2 எவ்வளோ மேட்சா இருக்கு. மாமனாரும் ஓடி சென்று வரவேற்று உபசரித்து ஆமென் சோதரம். கூடாரத்தின் மறைவிலே சாரால் பிசைந்து கொண்டிருக்கிறார். அவன் ஒரு இளம் கன்றை அடித்து விருந்து. அப்படிதான் நம்ம ரெஸ்டாரண்ட்ல 10 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால காத்திருக்க முடியாது. உடனே என்ன ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, துரிதமாக செய்யணும். விருந்தாளிகளை உபசரிப்பது நான் பார்க்கலாம், நைட்டு சாப்பாடு கொடுக்கலாம், எனக்கே உடம்பு முடியல அப்படி சொல்ல முடியுமா? ஓடி சீக்கிரமாய் துரிதமாய் ஆத்ம ஆதாய பணியிலே தேவ சபை தீவிரப்பட வேண்டும். அல்லேலூயா. சீக்கிரத்தில் இறந்துருவாங்க புறஜாதிகள். கவனிங்க, அவனுடைய வாழ்க்கை கொத்து கொத்தாக மடிக்கடைகள். எத்தனை பேர் ஆண்டவர் அறியாமல் இறந்து போறாங்களே. ராஜனுடைய காரியம் அவசரம், இன்னும் நம்ம தூங்கி கொண்டிருக்கலாமா? இந்த உபசரிப்பின் ஆழம் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும். ஓ சோத்திரம், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எத்தனை பேர் விபத்தில் மரிக்கிறார்கள். சோத்திரம், ஆமென் சோத்திரம், வியாதிகளால் மரிக்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்னும் நம்ம துரிதமாய் செயல்படாவிட்டால் எத்தனை ஆத்துமாக்கள் போய்கொண்டே இருக்கிறாங்க நரகத்துக்கு நேராக. உபசரிப்பின் ஆழம் அதாங்க. ஆண்டவருக்காக தேவ பணியை தீவிரமாய் ஓடி ஆபிரகாம் ஓடுறார். 18:2 வாசிக்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, அப்பா என்ன தாழ்வு, என்ன வாஞ்சை. 99 வயசுல இன்னும் குழந்தை பிறக்கல, தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறல. ஆனா உபசரித்து ஆழத்தை பார்த்தீங்களா? 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சீக்கிரமாய் ஓடி குனிந்து சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். மனைவி பாருங்க, சாராள் எப்படி இருக்கிறா பாருங்க. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரமாய் சமைத்தான். எல்லாம் சீக்கிரங்க. விருந்தோம்பல், உபசரிப்பு, சுவிசேஷம் இல்ல, ராஜாவின் காரியம் அவசரம். இன்னும் நம்ம அமைதியா இருக்கக்கூடாது, சுயநலமாக வாழக்கூடாது. தேவன் நம்மை சுவிசேஷ பணியை சீக்கிரமாய் செய்யும்படி நம்மை ஏவுகிறார். அல்லேலூயா. இளையசார் எல்லாம் பார்க்கிறார். ஆபிரகாம் எப்படி ஒரு விருந்தோம்பல், உபசரிப்பு என்ன. வரப்போகிற மருமகளும் அப்பா மனசு அவ்வளோ குளிர்ந்து விட்டது நினைக்கிறார். இந்த ரெபெக்கா தான் என்னுடைய எஜமானின் மகனுக்கு ஏற்ற துணை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு ஏற்ற துணை. சீக்கிரமாய், துரிதமாய், வாஞ்சையாய், தன்னார்வமாய், தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு கடின உழைப்பாளியாய் சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். பேசி இருக்கிறீரப்பா. அந்த உபசரிப்பின் ஆழத்துல எங்களை அழைத்து சென்றதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள எப்போதும் தாழ்மை, மனத்தாழ்மை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பணிவு, கருணை, அன்பு, ஆண்டவரே ஸ்தோத்திரம். மற்றவர்களை விசாரிக்கிற அந்த குணம் ஒவ்வொருவருக்கும் ஊற்றுவீரா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீ மேன்மையானதை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடின உழைப்பாளியாய் கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, மகிமைக்காக நாங்கள் முன்னணியிலே நிற்க உதவி செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மேலான ஆசீர்வாதங்களை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் பிரிந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.